கலக்கு கலக்கு. என்ன போடுறீங்க? மோம் பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு ரெக்வஸ்டட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் 2 பேர் வந்து ஹோம்மேட் கம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கான வீடியோ தாங்க இது. ஸ்ரீராஜ் அப்படின்ற சப்ஸ்கிரைபரும் ஜெயலட்சுமி அப்படின்ற சப்ஸ்கிரைபரும் கேட்டிருந்தாங்க. இவ்வளோ நாள் நான் ஏன் இந்த வீடியோ போடாமல் இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, லாக்டவுன் டேஸ் வெளியில் போய் நம்மளால் எந்த பொருளுமே வாங்க முடியாது இல்லைங்களா. ஹோம்மேட் கம்க்கு மயில் துத்தம், அதாவது காப்பர் சல்ஃபேட் அப்படின்ற ஒரு பொருள் நமக்கு தேவைப்படும். அது போட்டால் மட்டும்தான் கம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் போடாமலே இருந்தேன். நிறைய ரிப்பீட்டடாக அதே கொஷின்ஸே கேட்டிருந்ததுனால கம் ரெடி பண்ணி காமிங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்ததுனால தான் இந்த வீடியோ வந்துட்டு சரி வீட்டில் இருக்கிற திங்ஸே யூஸ் பண்ணி நம்ம செஞ்சு காமிப்போம் அப்படின்ட்டு நான் போட்டிருக்கேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். தென் இந்த ஸ்பூன் அளவுக்கு தான் நான் வந்துட்டு எல்லாத்தையுமே மெஷர் பண்ணி காமிக்கிறேன். இது எனக்கு தெரிஞ்ச மெத்தட் தான். மற்ற சேனல்ஸ்லேயும் மேபி போட்டிருக்கலாம், பட் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு இது ஒர்க் அவுட் ஆச்சு, அதனால் நான் உங்கள் கூடயும் ஷேர் பண்ணுறேன். இந்த ஸ்பூன் பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிராம் வந்துட்டு உங்களுக்கு வரும். ஸோ அதனால் ஒரு ஸ்பூன் மைதா நான் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது 25 கிராம் மைதா வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். தென் அதே ஸ்பூன் அளவுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சுகரும் நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வாட்டர் வந்துட்டு எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணினா மட்டும்தான் நமக்கு வந்துட்டு கெட்டி ஃபார்ம் ஆகாமல் நல்ல மாவு மாதிரி உங்களுக்கு வரும். அதனால தான் இப்படி பண்ணுறோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதவே வந்துட்டு டேரெக்டாக பசை மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய சேனல்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணி காமிச்சாங்க. நான் அதை கூட ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அதனால் நான் இன்னொரு மெத்தட் சொல்கிறேன். இதில் இன்னொரு ஸ்பூன் வாட்டர் வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் மைதாக்கு 2 ஸ்பூன் வாட்டரை நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி தண்ணி ஃபார்முக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. தென் அதை வந்து ஒரு ஸ்டீல் பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். நான் வந்து அடுப்பில் இந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்டீல் பாத்திரம் வச்சு தென் அதில் நம்ம மிக்ஸ் பண்ணின இந்த மிக்சரை வந்துட்டு நம்ம மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு கம்மி ஃப்ளேம்லேயே, மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க, பட் ஹையில் வச்சுக்க வேண்டாம், கம்மி ஃப்ளேம்லேயே நான் வச்சுருக்கேன். வச்சுட்டு இந்த மாதிரி தொடர்ந்து கண்டினியூஸாக ஒரு நிமிஷத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு கம் ஃபார்முக்கு உங்களுக்கு வரும். ஓகேங்களா. நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். அப்படி வச்சிங்க அப்படின்னா அடி பிடிச்சிரும். மிக்ஸ் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னாலும் பாத்திரத்தில் ஃபுல்லாக ஒட்டிட்டு வந்துடும். தென் கம் வராது, நம்ம பாத்திரம் தான் வேஸ்ட் ஆகும். அதனால நல்லா வந்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு நிமிஷம் தானே, ஸோ ஈஸியாக வந்துட்டு ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், கைவிடாமல் நான் மிக்ஸ் பண்ண உங்களுக்கு வந்துட்டு அது கெட்டி ஆகிட்டே வரும். தண்ணி எல்லாமே வந்துட்டு போய் உங்களுக்கு இந்த மாதிரி ஜெல் ஃபார்முக்கு உங்களுக்கு வரும். இந்த மாதிரி ஜெல் ஃபார்ம் வந்த உடனே வந்துட்டு நம்ம கேஸ் வந்து ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ பாருங்கள், ஜெல் ஃபார்முக்கு வந்துருச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு பதம் வேணுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக வந்துருச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹீட்டோடையே ஒரு ஸ்பூன் இல்லை அப்படின்னா 2 ஸ்பூன் வாட்டர் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் இல்லைனா அரை ஸ்பூன் இல்லைனா 2 ஸ்பூன் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு அந்த ஹீட்டோடையே நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நல்லா உங்களுக்கு ஒரு ஜெல் மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா. இந்த அளவுக்கு பசை மாதிரி உங்களுக்கு வந்துட்டு வந்துடும். இப்போது இதை வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு கண்டெய்னரில் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஹீட்டோடு அப்படியே வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டாம். கொஞ்சம் வந்துட்டு இந்த மாதிரி ஆற வச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லிடுறேன், இது வந்து பேப்பரில், சார்ட் பேப்பரில் இந்த மாதிரி மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியுங்க. ஃபெவிகால் அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ லாக்டவுன் டேஸ் நம்மளால் வெளியில் போக முடியாது, ஏதாவது ஒரு கம் நமக்கு தேவைப்படும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் இது யூஸ் பண்ண முடியுமே தவிர ஏதாவது கிராஃப்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு 75% மட்டும்தான் இது வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது காலியான ஃபெவிகால் டப்பாவில் வந்துட்டு இதை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதை நீங்கள் இனிமேல் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு ஒரு பேப்பரை வந்து நான் ஜஸ்ட் ஒட்டி காமிக்கிறேன். நீங்கள் சார்ட் பேப்பர் எந்த மாதிரி பேப்பர் வேணும்னாலும் நீங்கள் ஒட்டலாம். பேப்பருக்கு இது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. எனக்கு அது பிடிச்சிருந்தது, ரொம்பவே சாட்டிஸ்ஃபையாக இருந்தது. அதனால தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன், இல்லைனா சஜஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன். இப்போ பாருங்கள், இந்த பாத்திரத்தில் இன்னுமே கொஞ்சம் ஒட்டி இருக்குது. ஒரிஜினல் ஃபெவிகால் யூஸ் பண்ணி நீங்கள் ஒட்டி காமிக்கிறீங்க அப்படின்னு கூட நிறைய பேர் வந்துட்டு ஃபீல் பண்ணலாம். அதனால தான் இந்த பாத்திரத்தில் ஒட்டி இருக்கிறதையே வந்துட்டு கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சி நான் உங்களுக்கு ஒட்டி காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிட்டு ஒரு நிமிஷம் ஃப்ரீயாக விடலாம். நார்மலாக நம்ம பசை ஓட்டணும்னாலே ஒரு நிமிஷம் ஃப்ரீயாக விடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃப்ரீயாக விட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இன்னொரு பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த ஃபெவிகாலில் நம்ம ஊற்றி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்துட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு நார்மல் ஃபெவிகால் மாதிரியே தான் ஃபீல் ஆகும். பட் வந்துட்டு கலர் லைட்டாக வந்துட்டு உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். பியூர் ஒயிட்டாக இருக்கும் ஃபெவிகால், பட் இது வந்துட்டு கொஞ்சம் கலர் சேஞ்சாக இருக்கும். இப்போ இது ரெண்டையுமே வந்துட்டு நம்ம காய
வந்துட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ காஞ்சிருச்சு, உங்களுக்கு நல்லாவே வந்துட்டு பேப்பர் ஒட்டுது. அதுக்கு நான் கேரண்டி. நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது இதிலேயே வந்துட்டு ஏதாவது ஒரு கிராஃப்ட் செஞ்சு பார்க்கலாம், வருதா அப்படின்னு செக் பண்ணலாம் அப்படின்றதுக்காக மிளகாவோட காம்பு இருக்குது பார்த்தீங்களா, மிளகாய், அதாவது காஞ்ச மிளகாய் இருந்தாலும் சரி, பச்சை மிளகாவாக இருந்தாலும் சரி, அதோட காம்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் எடுத்துக்கிறேன். தென் இந்த கம் நம்ம அப்ளை பண்ணி வாட்டர்மெலனோட சீட்ஸ் வந்துட்டு நான் இதில் ஒட்டிக்க போகிறேன். ஆல்ரெடி வாட்டர்மெலன் சீட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு கிராஃப்ட் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். அதோட வீடியோ வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு நான் கலர் பண்ணின சீட்ஸ் வந்துட்டு பேலன்ஸ் இருந்தது, அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நான் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். இது சின்ன ஒரு பூ மாதிரி ஷேப்க்கு நமக்கு வருங்க. அது இப்போது நம்ம செஞ்ச கம் தான் நான் வந்துட்டு இதில் ஒட்டி வச்சுருக்கேன். இதை ஒரு 1 hour வந்துட்டு நான் காய வச்சு எடுத்திருக்கேன். நல்லா காஞ்சிருச்சு, இல்லைன்னு சொல்லலை. பட் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டினதை விட இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஒட்டியிருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதனால் நமக்கு கிராஃப்ட் ஐட்டம் செய்கிறதுக்கு இது வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகாது. இது இந்த மல்டி கலரில் செஞ்சுருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி நான் ஒட்டினதுங்க. இதுக்கும் இந்த கம் யூஸ் பண்ணி ஒட்டினதுக்கும் வந்துட்டு நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதையும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். நீங்கள் பேப்பருக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த கம் வந்துட்டு ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனாவது இந்த வீடியோலேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இப்போது ஜஸ்ட் ப்ளூப்பர்ஸ் மாதிரி ஒரு குட்டி வீடியோ நான் உங்களுக்கு இதில் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பாருங்கள். கலக்கு கலக்கு. என்ன போடுறீங்க, என்ன போடுறீங்க? உப்பு போடுறீங்களா? எங்கே போடுங்க. காரம். ஓ, காரம், புளி, உப்பு. வேற என்ன போட்டீங்க?